THENDRAL IAS Academy, your unique coaching center for all competitive exams. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் டாக்டர் ஹரிகரன், இயக்குனர், தென்றல் IAS அகாடமி, காரைக்குடி. ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில் காலையில் 6 மணிக்கு விடியும் வேளையில் விடியல் தரும் சிந்தனை அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். விடியும் வேளையில் விடியல் தரும் சிந்தனை அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கும் கூட மிக முக்கியமாக தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா 24வது பதிவாக தினந்தோறும் அதிகாலை வேளையில் விடியும் வேளையில் விடியல் தரும் சிந்தனை. யாரெல்லாம் வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் வாழ்க்கையில் தான் எடுத்திருக்கக்கூடிய லட்சியத்தில் குறிக்கோளை அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் தவறாமல் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அநேகருக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கானோர் இதை பார்க்குறீங்க, நிறைய பேர் இதை லைக் பண்ணுறீங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. நிச்சயமாக மிக சந்தோஷமாக இருக்கிறது. சரியாக 6 மணி பாருங்கன்னா அந்த மாதிரி மணி ஒலிக்கிறது. இன்னைக்கு நாம் விடியும் வேளையில் விடிகள் தரும் சிந்தனை அப்படிங்கிறதுல எதை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் நான் ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு நினைக்கிறேன், என்னோட லட்சியத்தை அடையணும்னு நினைக்கிறேன், குறிக்கோளை அடையணும்னு நினைக்கிறேன். ஆனால் எதை அடைகிறதுன்னு எனக்கு தெரில, எப்படி அடைகிறதுன்னு எனக்கு தெரில அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை நீங்கள் குழப்பத்தில் இருக்கலாம், அல்லது தயக்கத்தோடு இருக்கலாம், அல்லது ஒரு தடுமாற்றத்தோடு இருக்கலாம். அப்படி இருக்கிறவர்களுக்கு தான் இன்னைக்கு விடியும் வேளையில் விடியல் தரும் சிந்தனை உங்களுக்கு ஒரு விடியலை தர இருக்கிறது அப்படிங்கிறதோட நான் இன்னைக்கு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். உற்சாகமாக எந்திரிங்க. இதை 6 மணிக்கு பார்த்தா தான் பார்த்தீங்கன்னா இதோட ரகசியமே இருக்குது. 6 மணிக்கு அப்படிங்கிறது விடியும் வேளையில் விடியல் தரும் சிந்தனைனா 6 மணிக்கெல்லாம் நம்ம இதை பார்க்கணும். அதிகாலையில் முதலாவது இந்த வெற்றியாளர்களிடம் இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு குணாதிசயம் என்னன்னா, சீக்கிரமாகவே இந்த உலகத்தில் முதல்ல இந்த உலகத்தை நான் பார்க்கணும். இந்த விடிய காலை அப்படிங்கிறத நான் சீக்கிரமாக பார்க்கணும். அதே மாதிரி என்னுடைய பகுதியில் அல்லது நான் நடைபயிற்சி இருக்கக்கூடிய இடத்துல முதல் குரல் அப்படிங்கிறது என்னுடையதாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறவங்க கூட சாதனையாளர்கள் தான். சரி, ஓகே. ஏன்னா இது உடல் ஆரோக்கியம் இருக்குது, மனசு ஆரோக்கியம் இருக்குது, நேரம் மிச்சம் இருக்குது. நம்ம எடுக்கிற அந்த காரியத்தில் நான் வெற்றி அடைந்தே தீர்வேன் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் அப்படிங்கிறது இருக்குது. அந்த அடிப்படையில் இன்றைக்கி விடியும் வேளையில் விடியல் தரும் சிந்தனையில் நான் சாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்றேன், நான் குறிக்கோள் அடையணும்னு ஆசைப்பட்றேன். நானும் என்னுடைய சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து அடையணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் என்ன ஆகிறதுன்னு தான் தெரியலை, அதை எப்படி அடைகிறதுன்னு தான் தெரியலை அப்படிங்கிற குழப்பவாதிகளுக்கு, அந்தமாக இருக்கக்கூடிய தயக்கத்தோடு இருப்பவர்களுக்கு உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது 2 விஷயம்தான். இந்த மிக முக்கியமான பதிவில் 2 விஷயம். ஒன்று என்ன சார் அப்படின்னு சொன்னால், இந்த மைண்ட் செட் அப்படிங்கிறது 2 வகையான மைண்ட் செட் இருக்குது. ஒன்று ஃபிக்ஸட் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று குரோ மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னங்க அந்த ஃபிக்ஸட் மைண்ட் செட் அப்படின்னா என்ன, குரோ மைண்ட் செட்னா என்ன, இந்த விஷயத்த கொஞ்சம் பார்க்கலாம் இந்த வீடியோவில். ரெண்டாவது, யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறாங்க, ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க், கடினமாக உழைக்கணுமா, கடினமாக உழைக்கிறவங்கெல்லாம் ஜெயிக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். 2 விஷயம் தான் நமக்கு மிக முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று என்ன சார் அப்படின்னு சொன்னால், மைண்ட் செட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது ஒர்க், ஹார்ட் ஒர்க்கா ஆர் ஸ்மார்ட் ஒர்க்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதலாவது வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்னாவே, இந்த வீடியோ பார்த்தாவே நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கான ஒரு முதல் அடி அப்படிங்கிறத எடுத்து வச்சிருக்கிறீங்க. அப்போ தான் பார்க்க முடியும். யாரோ ஒருத்தர் டெய்லி காலையில் பேசுகிறாரு, தொடர்ந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு ஓடலாம். என்னென்ன மாதிரி காரியங்கள் இது எனக்கு அவசியம் இல்லை அல்லது எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறது, அல்லது இதில் என்ன சொல்லிட போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒருவேளை என்னதான் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் காது கொடுத்து கவனமாக கேட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வெற்றி அடைவதற்கான ஒரு முதல் படியை எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். 2 விஷயந்தான் இன்றைக்கி நம்ம மிக முக்கியமாக பார்க்க போகிறது. வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு நான் ஆசைப்பட்றேன், என்ன ஆகணும் எப்படி ஆகணும்னு தெரில. முதலாவது ஃபிக்ஸட் மைண்ட் செட்னா என்ன, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரோ மைண்ட் செட்னா என்ன. யார் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெற்றியாளர்கள் அப்படிங்கிறது இந்த குரோ மைண்ட் செட் அப்படிங்கிறதுலே இருப்பாங்க. ஆனால் தோல்வியாளர்கள் இதுவரைக்கும் வெற்றியவே ருசி பார்க்காதவங்க இந்த ஃபிக்ஸட் மைண்ட் செட் அப்படிங்கிறதுல இருப்பாங்க. ஃபிக்ஸட் மைண்ட் செட்னா என்ன தெரியுமா, நான் எனக்கு இவ்வளோதான், எனக்கு இதுதான் தெரியும், நிச்சயமாக எனக்கு திறமை கிடையாது, அல்லது என்னால் ஜெயிக்க முடியாது, அல்லது என்னால் இதுதான் முடியும், இது முடியாது, அல்லது இதுதான் நான் ஆவேன், காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிப்பேன், இத்தனை மணிக்கு நான் தூங்குவேன், இத்தனை மணிக்கு சாப்பிடுவேன், இதைத்தான் நான் படிப்பேன், இதைத்தான் நான் அதமாக அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க எண்ணத்தை சுருக்கி கொள்வார்கள், அவங்களுடைய செயலை சுருக்கி கொள்வார்கள். அதற்கு மேலே அவங்க முயற்சி பண்ண மாட்டாங்க. அதற்கு மேலே எந்த விதமான அந்தமாக இருக்கக்கூடிய ஒரு குறிக்கோளே அவங்க திட்டமிட மாட்டாங்க. ஒரு ஃபிக்ஸட் மைண்ட் வச்சுக்கிடுவாங்க. எனக்கு இதுதான் வரும், எனக்கு இங்கிலீஷ் வராது,
எனக்கு வந்து பல நேரத்துக்கு மேலே படிக்க முடியாது, எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை என்னால் கடந்து போக முடியாது, என்னை யாருமே பாராட்ட மாட்டாங்க, என்னால் ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபிக்ஸட் மைண்ட் செட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. நான் சொல்கிறது ஃபிக்ஸட் மைண்ட் செட்னா ஒரு கோல் செட்டிங்கை சொல்லலை, அதாவது ஒரு இயலாமையில் என்னால் முடியாதுங்க, என்னால் ஜெயிக்க முடியாதுங்க, என்னால் அந்த மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் அடைய முடியாதுங்க, நான் வந்து இந்த போட்டித் தேர்வில் ஜெயிக்க முடியுமா, நான் எடுத்துருக்கிற தொழிலெலாம் ஜெயிக்க முடியுமான்னு ஒரு ஃபிக்ஸடு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டில் வந்துடுவாங்க. இந்த வெற்றியாளர்களிடம் என்ன மைண்ட் செட் இருக்குன்னா க்ரோ மைண்ட் செட் அப்படிங்கிறது இருக்கும். அது என்னங்க க்ரோ மைண்ட் செட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ இன்னைக்கு என்னால் முடியலை, இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த நான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் முடியலை, இன்னைக்கு என்னால் வந்து சரியாக உழைக்க முடியல, இன்னைக்கு என்னால் திறமையாக செயல்பட முடியல, இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சீக்கிரம் எழுந்திருக்க முடியல, இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் நிறைய விஷயங்களை கவனம் செலுத்த முடியல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த நாம் அடையாமற் போனாலும் கண்டிப்பாக நான் அதில் தோல்விகளிலிருந்து சில பாடங்களை கற்றுக்கொண்டு நிச்சயமாக நான் அடுத்தடுத்து நான் முன்னேறுவேன்னு சொல்லி அந்த மைண்ட் செட்டை அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரோயிங் கான்செப்ட் அப்படின்னு கொண்டு வாங்க. இன்னைக்கு தானே முடியல, நிச்சயமாக நாளைக்கு நான் முடித்து காட்டுவேன், இன்னைக்கு நான் தோல்வி அடைந்ததற்கான நான் காரணத்தை அறிந்து கொண்டேன், அதனால் கண்டிப்பாக நான் வந்து அடுத்த முறை நான் வெற்றி பெறுவேன், இன்னும் எனக்கான வெற்றிக்கான யார் பயன்பட போகிறாங்க அவர்களோடு நான் தொடர்பு வைத்துக் கொள்வேன், எந்தெந்த விஷயங்கள் எனக்கு வந்து வெற்றிக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் அந்த மாதிரியான புத்தகங்களை படிக்க போகிறேன், அந்த மாதிரியான நபர்களோட பேச்சை கேட்க போகிறேன், அந்த மாதிரியான அந்த கவனங்களில் அது மாதிரி அந்த எண்ணங்களில் நான் கவனம் செலுத்த போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த குரோயிங் மைண்ட் செட் இருக்கிறவங்க வாழ்க்கையை தேடி ஓடுவார்கள், வெற்றியை தேடி ஓடுவார்கள், சாதனையை தேடி ஓடுவார்கள். ஸோ தன்னுடைய வாய்ப்புகளை தேடி அதமாக இருக்கக்கூடியதை பயன்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுதான் வெற்றியாளர்களுக்கும் தோல்வியாளர்களுக்கும் அடிப்படையான முதலாவது விஷயம். ஃபிக்ஸட் மைண்ட் செட் வேணுமா, நமக்கு க்ரோ மைண்ட் செட் வேணுமா? ஃபிக்ஸட் மைண்ட் செட்னா இவ்வளோதான், இதுதான், ஸோ இதுக்கப்புறம் நான் செய்ய மாட்டேன், இவ்வளோதான் என்னால் முடியும், இதுக்கு மேலே என்னால் முடியாது, எனக்கெல்லாம் வந்து வராது, நான்லாம் ஜெயிக்க முடியாது, எனக்கு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, என் காலம் முடிஞ்சு போச்சு, எனக்கு வயசாயிருச்சு, அல்லது எனக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மார்க் 10th அவ்வளோதான் எடுத்தேன், 12th அவ்வளோதான் எடுத்தேன், கல்லூரியில் நான் வந்து அட்டெம்ப்ட் அடிச்சு தான் வச்சேன் அப்படிங்கிற மாதிரி அரியர் வச்சு தான் படித்தேன், அதனால் என்னால் முடியாதுன்ற மாதிரி ஒரு ஃபிக்ஸட் மைண்ட் செட்டில் இருப்பாங்களா? யார் நீங்கள் திறமையே இல்லாமல் இருந்தாலும் அல்லது வந்து வாய்ப்பே இல்லாமல் இருந்தாலும் அல்லது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சூழ்நிலைகள் உங்களுக்கு பயங்கரமான தடையாக இருந்தாலும் நான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன், இதிலிருந்து நான் வந்து இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன், இன்னும் அதிகமாக சாதிப்பேன்னு சொல்லி உங்கள் மைண்ட் செட்டை க்ரோயிங் கான்செப்டில் கொண்டு போகிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. இரண்டாவது முக்கியமான விஷயம் நான் சொல்லி முடிக்கிறேன். யார் சார் இந்த இடத்துல ஜெயிக்கிறாங்க? வெற்றியாளர்கள் அப்படிங்கிறது ஜெயிக்கிறதுக்கான இரண்டாவது அடிப்படையான குணம் என்ன அப்படின்னா ஹார்ட் ஒர்க்கா ஸ்மார்ட் ஒர்க்கா அப்படின்னு சொல்லி. இது என்னங்க ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொன்னால் கடுமையாக உழைக்கிறது அப்படிங்கிறது. கடுமையாக உழைக்கிறதுன்னு என்ன தெரியுமா? ஸோ நான் வந்து என்னோடய உடலை வருத்துறது, மனசை வருத்துறது, மற்றவங்க முன்னால் சாதிச்சு காட்டணுங்கிறது, இந்த வெறித்தனமாக செயல்படுறது. எப்படி மற்றவங்கள்ட்ட நான் வந்து நான் காமிச்சு கொடுக்கணும்னு சொல்லி மன விருப்பம் இல்லாமல் அது நம்முடைய எண்ணத்தில் வந்து பார்த்திங்க செயலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடுமையான ஒரு சூழலை உருவாக்கிக்கிட்டு நம்ம வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி முயற்சிக்கிறது, அதுதான் ஹார்ட் ஒர்க்கு. ஹார்ட் ஒர்க் மீன்ஸ் என்ன தெரியுமா? ஸோ அவன் என்னை திட்டா அவனுக்காக நான் வேலை செய்யணும், அல்லது என் சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னை தாழ்வாக நினைக்கிறேன் அதனால நான் முன்னேறணும், அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு சம்பளம் குறைவாக கிடைக்கிது உயர்வான சம்பளம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே நான் உடலை வருத்தி மனசை வருத்தி யாரோடையும் பேசாமல் சந்தோஷப்படாமல் ஏதோ ஒரு விஷயத்த ஒரு கசப்பான அனுபவங்களை எண்ணத்தில் வச்சுக்கிட்டு செயல்படுறது அல்லது கடுமையாக உழைக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது அதுலேருந்து ஒரு டிஃபர் ஆகுதுங்க. ஸ்மார்ட் ஒர்க்குனாலும் கூட அதிகாலையில் எந்திரிக்கிறது தான், அதிகமான முயற்சி பண்ணுறது தான், அதிகமான பயிற்சி பண்ணுறது தான், தொடர்ந்து முயற்சிக்கிறது தான், கடைசி வரை போராடுறது தான், நம்பிக்கையோடு செயல்படுறது தான், எங்கடா வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஓடி தேடி அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறது தான். ஆனால் ஹார்ட் ஒர்க்குக்கும் ஸ்மார்ட் ஒர்க்குக்கும் ஒரே ஒரு சின்ன ஒரு துளி வித்தியாசம் தான். என்ன சார்னா விருப்பத்தோடு செயல்படுறது. மற்றவனை ஜெயிக்கணுங்கிறது இல்லை, மற்றவனை தோற்கடிக்கணுங்கிறது இல்லை. ஸோ நான் ஜெயிக்கணும், நான் சமுதாயத்தில் முன்னேறணும், இன்னும் அநேகரை நான் முன்னேற்றணும், இன்னும் அநேக விஷயங்களில் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தண்ணீரை அடையணும், நான் கல்வியில் பெரிய ஆள் ஆகணும், நான் பொருளாதாரத்தில் பெரிய ஆள் ஆகணும், நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்குற பிள்ளையாக மாறணும், ஸோ அநேகருக்கு உதவி செய்கிற ஒரு பிள்ளையாக மாறணும், தானும் முன்னேறணும், தன்னை சார்ந்து இருக்கிறவர்களே முன்னேற்றணும் அப்படிங்கிற மன விருப்பத்தோடு செயல்படுறதுங்கிறது வந்து ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறத விஷயம். ஸோ வாழ்க்கையில் ஜெயிக்கிறவங்க வந்து கண்டிப்பாக ஸ்மார்ட் ஒர்க் செய்வார்கள். வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக க்ரோயிங் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ இந்த அடிப்படையான விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் நம்ம கண்டிப்பாக நாம் ஜெயிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் கிடைக்கிற வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்க முடியும். யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்களா அல்லது யாராவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட வெற்றிக்கான தேவையான அந்த மாதிரி விஷயங்களை தேடி போகிறீங்களா? இதில் தாங்க நம்முடைய வெற்றி இருக்கிறது.
அதிகாலையில் 6 மணிக்கு நம்ம எந்திரிக்கிறோமா நம்ம வெற்றி அடைகிறோம்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். யாராவது ஒருத்தங்க நம்ம மனசை தூண்டி விடுவாங்க, நமக்கு நிச்சயமாக ஒரு ஸ்பார்க்கு கிடைக்கும், அந்த புள்ளியை நம்ம பயன்படுத்தி கொண்டு நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்களா, கண்டிப்பாக அவர்கள் ஜெயிப்பார்கள். எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த குறை சொல்லி வளர்க்குற பிள்ளை அப்படின்றது நிச்சயமாக குறைகளை கண்டுபிடிச்சிட்டே இருக்கும். சரியா? இப்போ ஒருத்தன் வேகமாக ஒரு பிள்ளை ஓடி வருது. ஒரு பிள்ளை ஓடி வந்தோடனே அவன் என்னை அடிச்சிட்டாமா, அவன் என்னை திட்டாமா அப்படிங்கிறது வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா, முதலாவது நாம் கேட்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நீ என்ன செஞ்ச, எதனால் அவன் அடித்தான், எதனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உன்னை திட்டினா, எதனால் நீ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீ அழுதுட்டு ஓடி வர, பிரச்சனை என்னன்றதை அப்படி கேட்கணும். ஸோ எப்போவுமே வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா இதுதான், நம்முடைய மனது அப்படிங்கிறத ஆரோக்கியமாக பழக்க வேண்டும். ஸோ கண்டிப்பாக ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது செய்யணும். அதே மாதிரி க்ரோயிங் மைண்ட் செட் அப்படிங்கிறது இருக்கணும். இது இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக நம்ம உறுதியான வெற்றியை அடைய முடியும் அப்படிங்கிறத மாத்திரம் நீங்கள் மனசில் பதிவு செய்யுங்க. அதிகாலையில் எழுந்துருங்க, தொடர்ந்து திட்டமிடுங்க. ஸோ தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. க்ரோயிங் அந்தமாக இருக்கக்கூடிய மைண்ட் செட் அப்படிங்கிறதுல வாங்க. அதே மாதிரி விடாமுயற்சியோடு இருங்க. ஸோ நான் கண்டிப்பாக செய்து முடிப்பேன், செய்து முடிக்காமல் இந்த காரியத்திலிருந்து நான் ஓயவே மாட்டேன், அதே மாதிரி விருப்பத்தோடு நான் செய்வேன், ஸ்மார்ட் ஒர்க் செய்வேன் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கிறேங்க. வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். ஸோ நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தொடர்ந்து இந்த விஷயத்தை பாருங்கள். ஸோ உங்களோடு நான் உங்கள் வெற்றிக்கு நானும் அப்படிங்கிறது ஒரு பங்காக இருக்கிறேன் என்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வெற்றியான நாளாக அமையும். நீங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையப் போகிறீர்கள். இது உங்களுக்கான நாள். நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நான் விடைபெறுகிறேன். டாக்டர் ஹரிகரன், இயக்குனர், தென்றல் IAS அகாடமி, காரைக்குடி. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ.